ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கண்ணா. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குண்ணே? சேலம் மாவட்டம் வாழப்பாடிண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் ஃபார்ம் அமைஞ்சிருக்கேண்ணா. ஓகேண்ணே. வாரம் வந்து நம்ம பண்ணையில் 30-40 மாடு இருந்தாலுமே ஆமாண்ணா, அதில் வந்து செலக்டிவாக ஒரு 15 மாடு எடுத்து நம்ம வந்து நம்ம வீடியோ போடுவோம். கண்டிப்பாண்ணா. இந்த மாதமும் நம்ம செலக்டிவாக எடுத்து வச்சுருக்கோம். ஆமாங்கண்ணா. இதை பற்றி வந்து 1 by 1 எவ்வளோ கறவை, எத்தனாவது பல்லு, இன்னும் எத்தனை நாளில் கண்டு போடும், அதை பற்றி வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ஓகேண்ணா. பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடுண்ணா. ஜெர்மன் பிரீட் மாடுண்ணா, மோடி டைப்பில் ஹெவி சைஸான மாடுனா, பெரியவிலே மொட்டை. ஓகேண்ணா. பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லு தானா. 4 பல்லு பார்த்தீங்கன்னா ஆள் உயர மாட்டு இருக்கு. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்கோம். ரோஸ் மடியில் அமைச்சிருக்காங்கண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பீடான மாடு, கொம்பு டைப்பான மாடுனா. இது நல்லா ஒயிட் மெஜாரிட்டியில் அமைச்சா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் சொன்னாங்கண்ணா. ஒரு 27 லிட்டர் சக்கத்தையான மாடினா. ஒரு 27 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துருக்காங்க. கருங்காமல் அமைச்சிருக்காங்கண்ணா. மிஷின் டைப் பண்ணாலும் போட்டோம்னா கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்துனா. இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கண்ணா. சுத்தமான மாடு, நல்லா ரோஸ் மடியில் கருங்காமல் அமைச்சிருக்காங்கண்ணா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை வரணும். சரிண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லு 2 நீத்துனா. சுத்தமான மாடு, கண்டு போட 20 நாள் ஆகணும். 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துருக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் ஜெட் பிளாக்னா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். சுத்தமான மாடு, தண்ணி கறவைக்கு நல்லா இருக்கணும். திக்னஸ் ஃபேட் அருமையாக இருக்கணும். எறும்பால் மாதிரினா. டிகிரி ஃபேட் கேரண்டி பக்காவாக இருக்கு. கிளி கொம்பு அமைச்சிருக்காங்கன்னா 6 பல்லுலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மோட்டியில் சின்ன கொம்புல அமைச்சிருக்காங்கன்னா 6 பல்லு 2 நீத்து. சுத்தமான மாடு. 2 கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கருங்காமல் அமைச்சிருக்காங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்ல அமைச்சிருக்காங்கன்னா. பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கொம்பு டைப்பான மாடு. 6 பல்லு 2 நீத்து. ரோஸ் மடியில் அமைச்சிருக்காங்கன்னா. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். எத்தனாவது கண்ணு? 2வது கண்ணு தான். எல்லாமே பார்க்கறது எல்லாமே 2வது கண்ணு தானே பார்க்குறோம். சரிங்க. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்பில் ஒயிட் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க. 2 கறவை 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். ரோஸ் மடியில் அமைச்சிருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கன்னா. ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், பிளாக் மெஜாரிட்டி கம்மியாக இருக்கணும். குவாலிட்டியான மாடு மோட்டி டைப்பில். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்னா. மோட்டி டைப்பான மாடு. 2 கறவை 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு மோடி டைப்பான மாடுனா. ஜெர்சியில் ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடுனா. 30 லிட்டர் கறவை சொன்னாங்க. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். பெரியவிலே மோடி டைப் பண்ண மாடுனா. கிராஸ் பீடான மாடு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர்னா. செவலை செம்புத்து வெள்ளை கொம்பு டைப் பண்ண மாடு. ஜெர்சி கிராஸ். 2 கறவை 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்தா. கருங்கம்பம் அமைச்சிருக்காங்கன்னா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கன்னா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கறவை வரணும். 6 பல்லு 2 நீத்து. சுத்தமான மாடுனா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செம்புத்துல கிளி கொம்பு அமைச்சிருக்காங்கன்னா. 6 பல்லு 2 நீத்து. சுத்தமான 25 லிட்டர் கறவை வரணும். கருங்கம்பம் அமைச்சிருக்காங்கன்னா. டிகிரி ஃபேட் கரண்ட் பக்காவாக எறும்பால் மாதிரினா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு செவலை செம்புத்து வெள்ளை ட்ரிபிள் கலர். 2 கறவை தான் 23 லிட்டர் கறவை வரும். கருங்கம்பல் அமைச்சிருக்காங்கன்னா. கிளி கொம்புல 6 புல்லு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு 6 புல்லு 2 நீத்து. சுத்தமான மாடு. செவலை செம்புத்துல அமைச்சிருக்காங்க. 2 கறவை 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 4 புல்லு ஹெச்எஃப்ல கிளி கொம்புல அமைச்சிருக்காங்க. சுத்தமான மாடு. 2 நீத்து. 2 கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இன்னும் 20 நாள் அவனை அனுப்பிட. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவலை செம்புத்து வெள்ளை. 2 கறவை பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கறவை வரும். இன்னும் 15 நாள் அவன் கண்டுபோட. சுத்தமான மாடுனா. கிராஸ் பீடான மாடுனா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடுனா ஜெர்சியில கொம்பு டைப்பான மாடு. 6 புல்லு 2 நீத்து. 2 கறவை பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வரணும். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிளி கொம்புல அமைச்சிருக்காங்கன்னா. 6 புல்லு 2 நீத்து. சுத்தமான மாடு. 20 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடுனா ஜெர்சியில ஹெவி சைஸான மாடுனா. இது கிளி கொம்புல அமைச்சிருக்காங்கன்னா. சுத்தமான மாடு. 2 கறவை 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு செவலை செம்புத்து வெள்ளை 4 புல்லு 2 நீத்துனா. 2 கறவை 22 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். 20 மாடு நம்ம ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கணும். அது இல்லாம 10 மாடு இருக்கணும். 30 மாட்டில் பார்த்தீங்கன்னா 20 மாடு செலக்டிவ் மாடு எடுத்து கட்டி வச்சிருக்கோம். இதில் பிடிச்சாலும் எடுத்துணும், அதில் பிடிச்சாலும் எடுத்துக்கணும். எந்த மாடு பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் மூலியமா எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு அந்த மாடு பிடிக்குன்னு சொல்லி ரேட் பேசி அமௌண்ட் போட்டு சென்ட் பண்ணிடலாம். ஓகே. இது எல்லாமே வந்து விற்பனைக்கு ரெடியாக இருக்கு. இது எல்லாமே புக்கிங்கான மாடு இல்லை. எதுவுமே புக்கிங்கான மாடு கிடையாது. ஓகேண்ணா. 30 மாடு இப்போ அவைலபிளா இருக்கணும். ஓகேண்ணா. வாரத்தில் எப்பப்பெல்லாம் வந்து நம்ம கிட்ட மாடுங்க? நம்மகிட்ட வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வரைக்கும் அவைலபிள் தான். ஃபார்ம் கிட்டத்தட்ட வாரம் ஃபுல்லாக நம்ம வாரம் ஃபுல்லாக மாடு இருக்கணும். ஓகேண்ணா. எப்போ வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுங்க எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. நன்றிண்ணா.